தீரானந்திருக்கும் தெய்வீக சபை இன்னும் ஆனா பிறந்த அப்பமார்களும் ஏய் ராஜாமர சப்பட புடுங்க மச்சான் அந்த சாட்டவர எடுத்து கொடு ஆறு பேசறா நான் பாத்து போறேன் வெட்டல எல்லாமே எட்டப்பட்டு மேப்பேற ஐயா சாமி பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் வந்திருக்க கூடிய அனைத்து கலை ரசிகர்களும் இப்பேற்பட்ட ராஜ்ய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் சார்பாகவும் இன்னும் அது மட்டுமில்லை நமது கலைமகள் நாடக சபா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். வந்த உடனே பையெடுத்து கிளம்பிட்டீங்களே, மத்தாளக்காரங்க ஏதோ சொல்லிட்டாரா? இல்ல எதுவும் சொல்லலையே. பொட்டிக்காரங்க ஏதோ சொல்லிட்டானா? பொட்டிக்கார பாவு ஊப்பற மாதிரி பொட்டிக்கார பையன் ஏதோ சொல்லிட்டாரா? சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் வந்திருக்கிறார். ஏனா ஓய் கொள்ளகாரங்க ஏதோ சொல்லிட்டாரா? இல்லப்பா ஒரு சிவனே சித்தப்பா ஏங்கதி கேளப்பா. ஏனா ஓகே குட் மார்னிங் கசின். ஏனா யாருமே எதுமே சொல்லாம வந்த உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. ஏனா கோமாளி மொத வெளிய வந்தேன். ஓ கோமாளி மொத வெளிய வந்திருக்கறேன். நான் தின்னுபுட்டு மொத வந்திருக்கறேன். இவ திங்காம் விடுவல்னு வந்திருக்கா. நீங்க தான சொன்னீங்க. டேய் முதலாக வந்தேன். ஓ முதலாக வந்தீங்க. சரினா கோமாளி உற்சாகமா இருக்கணும். சரி எப்படி? கோமாளி உற்சாகமா இருக்கணும். கூத்து பாக்குற மக்கள் விடிய உச்சல விடணும். ஏய் உச்சல விடலைனா வயிறு போய் உபிக்காதனா? அப்படி இல்லப்பா. அவங்களும் உற்சாகமா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஜோரா கை தட்ட சொன்னா. எல்லாம் ஜோரா கை தட்டி இருப்பாங்களே. எல்லாம் சிரிக்கிறாங்களா முறைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இருட்டுல என்ன எதுவுமே தெரியாது. அப்பதானே இருக்கு. நான் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. சரி ஏய் ஓய் எல்லாத்தையும் ஜோரா கை தட்ட சொன்னேன். சரினா ஒரு குஞ்சான குத்து கை தட்டல. அதனால இங்க உட்கார்ந்து கூத்து பாக்குறவங்க எல்லாரும் கை தட்டினாங்கன்னா இன்னைக்கு நைட்டு நான் கூத்து ஆடுவேன். இல்லைன்னா கூத்து வேண்டாம் ஒரு குதி வேண்டாம். பையப்பா கம்முட்டு பாரு. என்ன முட்டா கிளம்பி ஓடி போய் விட மாட்டேங்கிறாங்க. தெரியும் வந்தானே கண்டுபிடிச்சேன். ஏன்னா நீ கூத்து ஆடினா என்ன கூத்து ஆடலினா என்ன எனக்கு என்ன? கூத்தியாலனா கூத்து ஆடினா என்ன ஆடலினா எனக்கு என்ன? நீ சம்பளம் வாங்கினா என்ன வாங்கலினா என்ன? அவங்க கை தட்டினா என்ன தட்டலினா எனக்கு என்ன? ஏன்னா போற உன்னோட போய் எடுத்துட்டு போவாம என்னோட பெண் வேட போய் எடுத்துட்டு போயிட்டா நான் அப்படியே வேஷம் போட்டு ஆடுறது. என்னடா சொல்ற? கூதி டேய் கால ஓடிக்கலாம். டேய் ஓடிக்கலாம்னு யாராவது சொல்றாங்க? கூட்டம் வந்து உட்கார்ந்துட்டு போற வக்கலங்களா? அல்லல்மா அப்படி இருக்க தம்பி அப்படியே ஓடிச்சுட்றாம ராஸ்கோல். ஏடா ஏபைடா அவனுக்கு அவன் சுண்ணி போட்டு ஓபனி. எல்லாத்தையோட பொதுல கேக்குறேன். என்ன சொல்றதுப்பா? ஓடலாம் அடடா ஏய் பங்காளிகளா இருக்கறாங்க வக்கலன்னு கேட்கலாமா அவன்? பங்காளிகளா இருக்காங்க. ஏனா என்னோட பையனா இது? டேய் இது ஏன் பையப்பா? நான் என்னோட பையனா. பையனல பாத்து ஆடுன்னு பாத்தியா? அவன பாவர்ல உள்ளார வச்சிருக்க. ஆமாடா டேய் தித்தி மாறி போயிர முடியா? ஏய் ஓய் தித்தி மாறி போயனா? ஆமாடா அண்ணா சாரி அண்ணா மன்னிச்சிடுங்க ப்ரோ. நான் என்னோட பையனா? அண்ணா இது ஊம்பையா? யாரோ ஒருவேளை நான் சொல்லி இவங்க கை தட்டிட்டாங்கன்னா நாங்க சரியா 15 பேர் வந்திருக்கிறோம். 15 பேர்? ஆமா. சரி எங்க 15 பேருக்கு வெடிஞ்சா நீ என்ன கொடுப்ப? அண்ணா நீ சொல்லி ஓய் சும்மா மட்டும் கொடுப்பாப்ல. ஓய் என்ன நம்பளது இல்ல. நான் சொல்லி அண்ணா நீங்க சொல்லி இவங்கள கை தட்டிட்டாங்கனா நான் சொல்லி கை தட்டிட்டாங்கனா நீ எங்களுக்கு என்ன கொடுப்ப? விடிஞ்சா 16 பேருக்கு காலங்காத்தால ஊம்பா கொடுப்பேன்.
ஏய் சத்துக்கட குதி நீ போய்டா அடிக்க வேண்டாம். நான் இவ்வளவு அடிப்பேன் வேணாம் உங்க உட்கார ஓடிண்டா காலை எடுத்து வச்சாலும் ஏறுது முள்ளு ஏன்னா சொல்லி சின்ன பையனை பிடிச்சி விளையாட காட்டிட்டு இருக்கிறா நான் சொல்லி இவங்கள கை தட்டணும் கை தட்டணும். ஆமாண்ணா அதனால என்ன பண்ணணும்னு கேக்குறியா? கை தட்டல வேணும் எங்க அவன் போன அவனை வர சொல்லு. ஏய் எங்கடா வாடா டேய் வாடா டேய் முஸ்கோந்தி. ஏய் வாடா. ஏய் பேப்பர் போடுறீங்க வா செவ்வையே கால் பண்றாங்கடா. நல்லா இருக்கு. பைத்தியக்கார கூதி போடா வைத்தியார் போறீங்க. வா வணக்கம் நான் போறேனா. ஆச்சே உட்காரு ஏய் காலையிலக்குள்ள ஒரு முள்ளு இல்லாம எல்லா முள்ளு பொறுக்கி போடணும் ஆமா. அடிக்கு என்ன வேலை உங்களுக்கு? அதான் நம்மளுக்கு வேலை. ஆமா கேளுங்கள் சபையார்களே. எதுக்கு கை தட்டுதுண்ணா. வா வாங்குப்பியா கை தட்டுதா கேக்குறேனா? சத்தியமாவா ஆமாண்ணா. சரி வாங்கி வேணா கேளுங்கள் சபையார்களே. கேட்காதீர்கள் சபையோர்களே ஏன்னா நான் கேளுங்கற நீ கேட்காதங்கற. என்னை பார்த்தா அப்புறம் சட்டவர தெரிக்கணும் உண்மை நான் வெளிய சொல்லுவேனா பாருங்கள் மகாஜனங்களே. பார்த்தாவே எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னு போயிடும் பைத்தியக்கார புண்டைட்டு முன்னுனா பாருங்கள் மகாஜனங்களே. நம்ம கோமாளி விடிய விடிய உங்களை உற்சாகமா சிரிக்க வைக்கணும்னா எங்களுக்கு வசதி இல்லைனாலும் அவனுக்கு வசதி இல்லைனாலும் நாங்க ஒரு 15 பேர் வந்திருக்கோம். எங்களுக்காக ஒரு முறை ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். டேய் அந்த மூலையில கடைசில யாருமே கைய தட்டலடா எல்லாரும் ஜோரா கை தட்டினாங்க. எல்லாம் கை தட்டிட்டாங்களா? அந்த ஐயா வாத்தர் சொல்லு. எந்த ஐயாவனா? அந்த ஐயா. ப்ளூ கலர் சரியா? இல்ல ரோஸ். ஐயா நீ கை தட்டாயா? டேய் தம்பி நீ கை தட்டு. நீ கை தட்டு. அடிங்களா பாரு. கை தட்டு. இந்த பையன் எப்படி தட்டறான்? இந்த பையன் எப்படி கை தட்டறான்? ஃபர்ஸ்ட் தட்டறான். அந்த ஐயா எப்படி கை தட்டுது? எப்படி கை தட்டுது? அந்த ஐயா எப்படி கை தட்டுது? எப்படி கை தட்டறாங்க? கோமாளி நாச்சமா போகடே வாடா. போகடே வாடா. கோமாளி நடுவீதின போகடே வாடா. போகடே வாடா. கோமாளி தலவாட்டிக்கு இல்லனே போகடே வாடா. ஐயோ அந்த ஐயா அப்படியே ஏண்டா பைத்தியக்காரா நம்ம பேர வந்து வெளிய வந்து கோமாளி வேஷம் ஆட்டம் போடுறானே அவன உற்சாகமா இன்னும் அவங்களால கை தட்டறாங்க. அந்த ஐயா என்ன வேலையில இருக்குன்னு தெரியுமா? என்ன வேலை? கவர்மெண்ட் ஜாப்யா. கவர்மெண்ட் வேலையா? ஆமாயா. மா தாயே மரியாதை கொடுத்து பேசணும். ஆமா. கவர்மெண்ட் வேலையா? ஆமாயா பெரிய வேலை. என்ன கவர்மெண்ட் நர்ஸா? யோ அதோட பெரிய வேலையா? கவர்மெண்ட் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கலெக்டரா? அதோட பெரிய வேலையா? அதோட பழைய வேலையா? இதா எதுனா கவர்மெண்ட் போலீஸ். பைத்தியார குதி அதோட பெருசுனா? அதோட பெருசா? ஆமாடா. ஏன்னா அதோட பெருசுங்கறியே. அப்பேர்ப்பட்ட கவர்மெண்ட் வேலை என்னடா வேலை? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். குட்டப்பணியா? அது குட்ட பண்றதுல முடியா? அது குசல பண்ற. சரிண்ணா அப்படி இருந்தாலும் இப்படி கலர் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு 6 பேண்டாங்க. கலரா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு காதுல புள்ளது மாட்டிக்கிட்டு இது பேர் புண்டலம் இல்லை. கொம்மா ஜிமிக்கி கம்பல் கொப்பன் தூக்கிட்டு போனோம். இல்லனா குண்டலம் கவசம். என்னது கவசம்? கவச குண்டலம். கவச குண்டலம். ஆமா. கால தோட மாட்டிக்கிட்டு இப்படி வந்திருக்கீங்களே பலர் தலார்னு நீங்க யாருன்னா உங்க பேர் என்ன? என்னது கேக்குறேன். ஆமா உன்னது கேட்கல. நான் உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பேர் என்னன்னு கேக்குறீங்க? ஆமா நான் சுருக்கமா சொல்றேன். சுருக்கமா சொல்றீங்களா? ஆமா சொல்லுங்கண்ணா. டேய் பகத்து தீசிங்காதறனே போடியா. டேய் டேய் ஓய் பகை தீத்துக்கறானே. வா வண்டில காலையில எங்கட வந்தானே அவனு. ஆமா
ஐயோ நம்புறேன் அல்ல யோ என்னையா மூஜினவங்கோ அண்ணா ஓய் அகடத்துக்கு கூட பேசக்கூடிய சரி ராயல் பப்புன் ஓ ரயில் பப்புனு ரயில் எங்கடா பப்புன் போகுது ஏனா ராயல் பப்புன் அப்படி இல்லை என்றால் கோமாளி என்பார்கள் அதுவும் புரியலனா இதுவும் புரியலையா இதுவும் புரியல இந்த ஊர் மக்களுக்கு விடிய விடிய நான் தான் இழுச்சுவாயேன் இந்த ஊர் மக்களுக்கு நீ இழுச்சுவாயேன்னா அப்ப உனக்கு ஒரு இழுச்சுவாய் இருக்கணுமே எனக்கு இழுச்சுவாய் நீ தான்டா தையலி நான் உனக்கு இழுச்சுவாய் சரிண்ணா நான் கோமாளி சார் சரிண்ணா அண்ணா ஓய் அக்கா டீ கொண்டு வர கரை டீ நீங்களே கொடுக்குறீங்க கொஞ்சம் சக்கரை நல்லா இல்லப்பா அந்த சக்கரைலாம் கொஞ்சம் கம்மியா போடுங்க எதனால இவருக்குலாம் சக்கரை பிண்டுக்கா யாருக்குடா சக்கரை நோப்பி இருக்குது அதனால ஒரு பக்கம் டீயா தர மாட்டேங்கிறாங்க கசமான இருந்தாலும் மாத்திரை போட்டு கிடக்குறாங்க வீணுக்கு வச்சு டீ புள்ள பிண்டி என்னைக்கு சாவானே தெரியுதா பாருதா அவ்வளவுதான் போய் அவ்வளவுதான் அண்ணா அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அண்ணா நான் கோமாளிங்க சரிண்ணா நீங்களே யாருங்க அண்ணா நாங்களே யாருன்னு கேக்குறீங்க நாங்களே கவலை போக்கக்கூடிய கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள் கிளவி இல்லனா கவலை போக்கக்கூடிய கவலைகளை எங்க மூஞ்சல பார்த்தா அண்ணா எங்க மூஞ்சல பார்த்தா கூத்து பாக்குறவங்களுக்கு என்ன கவலையா இருந்தாலும் சரி அந்த கவலையெல்லாம் நீங்கி போயிடும் ஆமா ஏங்க அந்த பையன் சொன்னது கேட்டீங்களா இவங்களோட மூஞ்ச பார்த்தா ஆமா அவங்க மனசுல எப்பேற்பட்ட கவலை இருந்தாலும் போயிருமாமா ஆமா எங்களுடைய முகத்தை விடிய மூஞ்ச காட்டு சார் இல்ல ஏன்னா வீணு மூச்சு விடாண்டமா இவன் மூஞ்ச பார்த்தா கவலை போகுமா மூஞ்ச பார்த்தா இல்லனா என்னோட மூஞ்சி மட்டும் இல்ல ஏச்சாம இருக்கணும் மோசமான ஆள் நான் செத்தாலும் செத்துருவாங்க நான் எதுக்குடா சாவறேன் அண்ணா என்னோட மூஞ்சி மட்டும் இல்லனா எங்களுடைய 15 பேர் முகத்தையும் விடிய இப்பொழுது பார்த்தா கவலையெல்லாம் போயிடும் அப்படியா ஆமாண்ணா அப்படின்னா எப்படி கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள் கிராமிய கலை தெருக்கூத்தாளிகள் ஆமா சபாஸ் அண்ணா கிராமிய கலை தெருக்கூத்தாளிகள் நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஊர்ல வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன அண்ணா இது என்னன்னா ஊரு இன்னும் ஆத்திராமலையம் என்றால் நம்மளுக்கு தாய் திருநாடு மத்திய தேசமாகும் ஆமா தாய் திருநாடு மத்திய தேசமாகும் உலகம் எங்கும் அருள்வாளிக்கும் ஐயனாகிய முருகனுடைய பண்டிகை முன்னிட்டு மகளிர் அணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஐயன் முருகனுக்காக நம்மளுக்காக ஒரு நாள் சதுர் நாட்டியம் மகளிர் அணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வசூல் செய்து ஆண்களுடைய ஒத்துழைப்பால் நம்மளுக்காக ஒரு நாள் சதுர் நாட்டியம் சரிண்ணா அப்படி இருந்தாலும் இன்று வைத்தியக்கூடிய நாடகமும் ஸ்ரீ மகா பாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி வனவாசம் உண்மைதான் பாஞ்சாலி வனவாசம் அது இல்லைனா அலும்பாசுரன் வதை உண்மைதான் பாஞ்சாலி வனவாசம் ஆமா சரி நானா அதுவும் இல்லைனா செம்பகவள்ளி திருமணம் இந்த நாடகத்து 3 தலைப்பு 3 நாடகத்துல ஒரே நீட்ல ஆடுறோம் ஆமாண்ணா சம்பளம் 3 நைட் நாடகம் நீங்க ஒரே நைட்ல ஆடுறீங்க அப்புறம் 2 நைட் காய்ச்சி நீங்க ஏமா திரும்பிட்டு போலான்னு பாக்குறீங்களா இல்லனா அவ்வளவு உழைப்பு விடிய அப்படியே கதை நெருப்பு மாதிரி போகும் ஆமாண்ணா சரிண்ணா அப்படி இருந்தாலும் பாஞ்சாலி வனவாசம் செம்பகவல்லி கல்யாணம் அலுப்பு புண்டா அலும்பாசுரன் வதை ஆமா இந்த நாடகத்துல முதலாக வருவது யாரு பாண்டவர் குலத்திலே முதலாக பிறந்த தாரா புகழ் படைத்த தர்மர் வருகிறார்
தாராள் புகழ் படித்த தர்ம மன்னனாகப்பட்டவர் இப்பொழுது சபைக்கு வருகிறார். நண்பா யாருங்க தம்பி நான் இங்கே நலம்தானே இருக்கிற கணவளே நாட்டுக்கு நாடு மகாநாடு நாடு பேரும் புகழ பெற்று அழகு திரு பொன்னாடு பொன்னாடு டேடி இந்நாட்டுடைய பெயர் என்னவென்று தெரியுமா பின்னாடி ஈப்போருடா இந்த ஊருக்கு பேர் என்ன தம்பி மகாராஜா இந்த ஊருக்கு பேர் என்ன அவங்க சொன்ன ஊரு சொன்ன ஊரு பேரு நம்ம ஆடுறமே அந்த ஊரு இந்த ஆடுற ஊரு பேரு தான் என்ன நிக்கிறமே அதே ஊரு நிக்கிற ஊரு பேரு வெத்தலைப்பா கொடுத்தாங்களே அந்த ஊரு டேய் வெத்தலைப்பாக்கு கொடுத்த ஊரு பேரு என்ன வந்த உடனே சோறு தின்னோம்ல அந்த ஊரு சாப்பிட்ட ஊரு பேரு தான் என்னடா சாப்பிட்ட உடனே நீங்க கொள்ளக்கார பேல போனீங்களே அதே ஊரு சரிப்பா நாங்க போயிட்டு வந்தோம்ல அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கணும்ல ஆமா இந்த ஆடுற ஊரு அந்த ஊர் பேர் என்ன அதே ஊரு வம்பா இருக்கு உங்கள்கிட்ட
தம்பி நம்ம ஆடுற ஊரு, பாடுற ஊரு, நிக்கிற ஊரு, சோத்துக்கு போற ஊரு, சோறு தின்ன ஊரு, வேலை போன ஊரு, இந்த மொத்தமா சேர்த்து கேக்குறேன், இந்த ஊருக்கு பேர் என்ன? அதே ஊரு. நிஜமா சொல்றேன், நச்சுத்தங்க. எனக்கு முன்பதாக வந்தது நீ. ஆமா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு தெரியும்டா. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு? எனக்கு எல்லாமே தெரியுங்க. எதுக்காக நாடகம் வச்சிருக்காங்க, இப்ப என்ன விஷயத்துக்காக நீங்க வெளியே வந்திருக்கீங்க, இன்னைக்கு இது என்ன ஊரு, எவ்வளவு சம்பளம், எவ்வளவு அட்வான்ஸ் ஏமாத்தினீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஓஹோ, அப்படி சொல்ற? அவரு வாத்தியார் வெளியே வந்திருக்காரு, அவரு சிசிய போல நீ முன்னாடியே வந்துட்டீல்ல, தெரியுமா தெரியாத அவரு ஒண்ணு பரிசோதிக்கிறாரு. எல்லாமே எனக்கு தெரியுங்க. அப்படியா? அப்ப ஊருக்கு பேர் என்ன? இந்த ஊர் பேரு ஏன் எனக்கு தெரியாதா? அருமையான ஊருங்க, பைத்தியக்காரன். அருமையான ஊருங்க. என்ன ஊரு? டாப் டக்கரான ஊரு. என்ன ஊரு இது? ஆமா, அந்த ஊர் தானே. சொல்றா. இந்த ஊருக்கு பெயர் ஹைதராபாத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலம். மாநிலம் குஜராத் மாநிலம் என்றால் நம்மளை போல் கலை வித்வானுக்கு ஒரு தேன் திறந்த வச்சமாக இருக்கும். குஜராத்துக்கு போய் நல்லா இருக்கும். போடா இவனை. அதாவது ஆத்திராமலையம் என்றால் எப்படி? ஆத்திராமலையம் ஆத்திராமலையம் என்றால் நம்மளை போல் கலை வித்வானுக்கு ஒரு தேன் திறந்த ஒரு மச்சிமா தேசம். இங்க எத்தனையோ கலைஞர்களாம். இங்கே அதாவது ஆடாத கலைஞர்களே கிடையாது. எத்தனையோ நாடகக்காரர்கள், எத்தனையோ குழுவுக்காரங்க. சொல்லுங்க. எத்தனையோ நாடகக்காரங்க, நாடக குழுவுக்காரர். ஆமா, குழுவுக்காரனா லோனுக்காரர் எக்குவிட சொல்லணா இல்லடா. அட நாடக ஜமா ஆளுங்க. அட ஜம்மாவா? இப்படி எத்தனையோ ஆட்டக்காரர்லாம் இங்க வந்து ஆடி இருக்காங்க. சர்வீஸ் சாதாரணமா இல்ல. டேய் பேசாத இருக்கடா. இங்கிருந்த புழு கம்மி தின்னல. டேய் பொதுல தின்னாதன்ற பியச்சத்து ஜாமீன் எந்திர போத்துற. இப்படிப்பட்ட நமது ஆத்திராமலையம் என்றால் நம்ம எல்லாம் கொண்டு வந்து அறிமுகம் செய்தாரே யார்? மைத்து, அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் அருமை மாமா அவர்கள். யார்? டேய் அதான் சொன்னேன். இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்ன நமக்கு ராஜமாமா. எப்படி? இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, எனக்கு தெரிய வரைக்கும் 25 வருஷமா. எப்படி நம்ம சொல்றாரு என்ன பத்தி? ஒரு 25 வருஷமா இந்த முதலாக இப்பொழுது நாடகம் எதற்காக வைத்திருக்கின்றோம்? தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த முருக பெருமானுக்காக அந்த கோயில் திருவிழா கட்டி கும்பாபிஷேகம் செய்து முதல் நாள் அந்த இரவு நாடகம் நடத்தும் பொழுது அந்த முருக பெருமானே நானே போட்டேன். வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் என்ற நாடகத்தை வைத்து யாரு கூல்பட்டி சுப்பிரமணிய கவுண்டர் செட்டு கொடுத்திருந்தாங்க. 25 வரை 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். முத தாலி என்ன வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இந்த முருகனுக்காக வேண்டி இன்று ஒரு நாள் தேர் திருவிழா திருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார். இன்னும் 1, 10, 100 அதாவது வசூல் செய்து மகளிர் அணிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இரு தாயினுடைய அங்கத்தின் வழியாக பிறந்திருந்தாலும் இன்று ஒரு தாய மக்களாக இணைந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டுபட்டால் ஒன்று வாழ்வு. அந்த பழமொழிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து 1, 10, 100, 1000 கல்லு முள்ளுன்னு பார்க்காம வெயில்னு பார்க்காம 10, 20 சேர்த்து இந்த தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்யணும் முருகனுக்காக வேண்டி என்பதற்காக படாத பாடுபட்டு அது மட்டுமல்ல நமக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்து சாப்பாடு விட ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறையில் செய்து கொடுத்து இன்று நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் யார் நமக்கு வெத்தலை தாம்பலத்தை கொடுத்தாரே மாமனா விளங்கக்கூடிய யார் சண்முகம் அவர்களும் இன்னும் பூசாரியாக விளங்கக்கூடிய செங்கோட்டுவேல் அவர்களும் செங்கோட்டுவேல் அதாவது வெத்தலை தாம்பலத்தை கொடுத்து நம்ம நாடகத்தை அதாவது அனைவருக்கும் அதாவது இந்த அழைப்பு கொடுத்து இந்த நாடகம் வைத்துள்ளார். வைத்த நாடகமானது என்ன நாடகம்? மகாபாரத கதையாக விளங்கக்கூடிய இன்று வைத்துக்கூடிய நாடகம்
பாஞ்சாலி வனவாசம். பாஞ்சாலி வனவாசம். செம்பகவல்லி திருக்கல்யாணம். செம்பகவல்லி கல்யாணம். பெண்களுக்காகவே இந்த நாடகம். எப்படி? பெண்களுக்காகவே. ஓ, பெண்களுக்காக இந்த நாடகம் வச்சிருக்கீங்க. ஆமா. அந்த பாத்துக்கோங்க. பெண்கள்லாம் படாத படுபட்டு வசூல் செஞ்சாங்கல்ல. ஆமா ஆமா. அதனால அவங்களுக்காகவே இந்த நாடகம் வச்சிருக்கீங்க. ஆமா. இந்த பாஞ்சாலி வனவாசம் செம்பகவல்லி கல்யாணம் என்ற சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை இங்கே அரங்கேற்றம் செய்துள்ளோம். இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய யாரு? ராஜமாமா அவர்கள். இன்னும் ராஜமாமா அவர்கள் அதாவது தன் சொத்து நமக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவருக்கு நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். இப்படி இருந்தால் நாடகத்திலே நான் யார், என் பெயர் என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி வருவந்தோம். செவி கொடுத்து கேட்க வேண்டும். அறிந்து கொண்டாயா? சாமி, நீங்கள் சொன்னால் என்றால் எனக்கு தெரியும். இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய யார்? சண்முக மாமாவை நமது கலைக்கூடாரத்துக்கு வருக வருக என்ற வரவேற்கின்றோம். வாருங்கள் வருக. இன்னும் எனது பெயராம என்னோட தெரிந்தார். இன்னும் தாரா புகழ் படித்த நீதி நேர்மை நெடுமுறை தவறாமபடிக்கு ஆட்சி வீடத்தில் ஆட்சி செய்ய வரக்கூடிய என்னுடைய பேராமமோ தர்மராஜ். பெயர் தர்மராஜன். பாலுக்கும் பச்சை தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாத தாரா புகழ் படித்த தர்மராசனாக நான் பிறந்திருந்தாலும் என்னை பெற்றார்களே எம் தாய் தந்தையா, நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? உங்க அப்பா அம்மா யாரு? ஏங்க, எங்க அப்பா அம்மா பேர் கேக்குறீங்க? ஆமா, நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அப்படி லைனா வரும் ஜமீன் நீங்க பார்த்து டப்புன்னு கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? எங்க அப்பா பேருங்க கேதல் மகன் கூதலாடன், கூதலாடன் மகன் பச்சிலாடன், பச்சிலாடன் மகன் நான் தான் பிங்கிலாடன். பிங்கிலாடன் மகன் குத்திலாடன். எல்லாம் ஒரே சரமா கோத்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, கேதல் மகன் கூதலாடன், கூதலாடன் மகன் பச்சிலாடன், பச்சிலாடன் மகன் நான் தான் பிங்கிலாடன். என்ன கூப்பிடுற மாதிரி அப்படி கூப்பிடுவாங்க. என் பொண்டாட்டி பேரா? என் பொண்டாட்டி பேர் தொம்மதி. தொம்மதி தொம்மதி தொம்மதி. என் பொண்டாட்டி பேர் தொம்மதிங்க. சாமி, எங்க அப்பா அம்மா கேரள மகன் கூதலானன், கூதலான மகன் பச்சை, பச்சை மகன் பிங்கிலாடன். எங்க குடும்ப சமாச்சாரம் இது. என் பொண்டாட்டி பேர் தொம்மச்சி. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? ஈரகா பச்சை தொம்மா. ஒரு கேள்வி சொன்னது கரெக்டா மாத்தி கடைசியா போடுறோம். வீட்டுல
நம்மளுக்கு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை வழங்கிய குடும்பத்தார் செந்தில் அவர்களும், இன்னும் ரேவதி அவர்களும், இன்னும் சபரி அவர்களும், சஞ்சு இவங்க குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து நம்ம கலைஞருக்காக அன்னதானம் வழங்கி இருக்கிறார்கள். கலைஞர்களுக்கு ஆமாங்க அன்னதானம் மிக ஒரு சிறப்பான முறையில ஆமாங்க இந்த குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து ஏற்பாடு செய்து கொடுத்து நமக்கு சிறுதொண்டனும் வெங்காட்டு நங்கையும் 1000 பேத்துக்கு இல்லைன்னு சொன்னாபடிக்கு பக்தர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாலாம் அன்னதானம். செந்தில் குடும்பத்தார் 1000 பேத்துக்கு அன்னதானத்தை யாரு சிறுதொண்டனும் வெங்காட்டு நங்கையும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாம 3 வேளைக்கு சாப்பாடு வாரி வாரி வாங்கினாங்களாம். அப்படி பெயரும் புகழ் பெற்ற தன்மை போல இன்னும் யாரு செந்தில் குடும்பத்தார் செந்தில் அவர்களும், ரேவதி அவர்களும், சஞ்சு அவர்களும், சபரி அவர்களும் ஆகிய ஒரு குடும்பத்தார் சேர்ந்து இந்த கலைஞர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்தார். நமது கலைக்குழு சார்பாக மனமான நன்றி. வணக்கம். மகளிர்கள்லாம் ஊர் பொதுமக்கள் எல்லா பக்கம் ஒவ்வொரு பேச சேர்த்தி ஆனவனுக்காக உறவுக்காக மகளிர்கள்லாம் இன்னும் மகளிர் அணிகள் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஐயனுக்காக விளங்கக்கூடிய நமது தமிழ் கணவராக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகனுக்காக வேண்டி தமிழ் கணவன் முருகப்பெருமானுக்காக வேண்டி எல்லோரும் சேர்ந்து மகளிர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த தெய்வத்துக்கு வந்து தெருக்கூத்து என்று நிச்சயம் செய்திருக்கின்றார். உண்மைதானே? அவருக்கு நமக்கு கலைக்குழு சார்பாக மனமாக தெரிவித்தீர்கள். என்னை பெற்றார்களே, உங்களுடைய பெயர் தர்மமன்னன். தர்மராசனாக நான் இருந்தாலும் என் பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? என் தாயோ குந்தமாதேவி. அம்மா குந்தமாதேவி. ஆமா, சரிங்க. என் மற்றொரு தாயோ மந்தாரதேவி. உங்களுக்கு 2 அம்மா. ஆமா, சரிங்க. என் தந்தையார் யார்? யாருங்க? என் தந்தையோ பாண்டுராஜன். பாண்டுமன்னன். உண்மைதான். பாண்டுராஜனுக்கும் குந்தி மந்தாரதேவிக்கும் நீங்கள் ஒருவர் மட்டும் பிறந்தீர்களா? குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மன்னனுக்கும் நீங்கள் ஒருவர் மட்டும் பிறந்தீர்களா? இல்ல கூட யாரா பிறந்தார்களா? இதோ நாங்கள் அதாவது 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். பாண்டுராஜனுக்கும் குந்தி மந்தார தேவிக்கும் நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்தோம். அந்த 5 ராஜாக்களிலே என் தாயா விளங்கக்கூடிய குந்தமாதேவிக்கு 3 பேர் பிறந்தோம். யார் யார்? குந்தி அதாவது இந்த தாரா புகழ் பிடித்த தர்மராசனும், சரிங்க, வெட்டி மதகிரிய 16000 யானை பலம் கொண்ட யார் பீமச்சேனன் என் தம்பி, வில்லிலே பெயர் ஏற்றக்கூடிய யார் விஜயனாக வழங்கக்கூடிய அர்ஜுனன் என் தம்பி அர்ஜுனன். இப்படி 3 பேர்களும் குந்தமாதேவிக்கு பிறந்தோம். மந்தார தேவிக்கு நகுலன் சகாதேவன். உண்மைதான். எமக்கு ஒரு தங்கையும் இருக்கின்றார். அவள் பெயரோ சங்குபதி. சங்குபதி. இப்படி சொல்லக்கூடிய நாங்கள் 6 பேர்களும் 5 பாண்டவர்கள் பிறந்திருந்தாலும் என் தங்கையோடு சேர்த்து 6 பேருங்க. இப்படி குந்தி மந்தார தேவிக்கு நாங்கள் பிறந்திருந்தாலும் என் பேரான பெரிய தந்தையா விளங்கக்கூடிய அவர் யார் தெரியுமா? என் தந்தையாரோ திருதராஷ்டிரருக்கு சரியாக 100 பிள்ளைகள். இங்க அதாவது பாண்டுராஜனுக்கு 5 பிள்ளைகள். சரியாக 105 பாலகராகி விட்டார் அல்லவா? இதோ அதாவது அஷ்டாபுரத்திலே சகல வித்தைகளும் கற்றுக்கொண்டீர்கள். நாணயற்றும், குதிரையற்றும், வில் வித்தை, கதாய பயிற்சி, இப்படி சகல வித்தைகளும் கற்று உணர்ந்தோம். சரிங்க. அப்படி கற்று உணர்ந்த உடனே 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளிகள். அதாவது எப்படி தெரியுமா? ஒரு நாள் ஒரு தினத்திலே பள்ளியானது விடுமுறையான உடனே விளையாட்டுக்கு சென்றோம். 105 பலகளும் செல்லும் பொழுது அதாவது முதல் விளையாட்டு என்ன? பந்து விளையாட்டானது விளையாடணும். அந்த பந்து விளையாட்டு ஆடும் போது இந்த பாண்டவர்களாகிய 5 ஒரு புறமும் 100 பேர்கள் கௌரவர்கள் ஒரு புறமும் விளையாடணும். அந்த பந்து விளையாட்டிலே யார் ஜெயம் பெற்றார்கள்? நாங்களே ஜெயம் பெற்றோம். உண்மையாகத்தான்.
இந்த கௌரவர்கள் தோல்வி பெற்றார்கள். மீண்டும் மறுநாள் தினம் என்ன விளையாட்டு? கயிறிழுக்கும் போட்டி. அந்த கயிறிழுக்கும் போட்டியிலே 100 பேர் ஒருபுறம் 5 ஒருபுறம் இருந்து இந்த கயிறிழுக்கும் போட்டியானது விளையாடணும். அப்படி விளையாடும் பொழுது அதிலையும் கௌரவர்கள் தோல்வி பெற்றார்கள். இந்த பாண்டவர்கள் ஜெயம் பெற்றோம். பார்த்தான் பாவியாகி துரியோதனன் மனதிலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டான். இதோ இந்த 5 விட்டால் நம்ம அதாவது விட்டு வைக்க கூடாது. இந்த 5 விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி மனதிலே வஞ்சகத்தை வைத்தார். அப்பொழுதே வஞ்சகம் வைத்தார். ஆமா. எப்படி வஞ்சகம்? இதோ இந்த 5 வாழ விடக்கூடாது. இந்த மண்ணுக்கு என்று பிறந்தவன் நாமளே இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதற்காக வேண்டி துரியோதன ஒரு கல் நெஞ்சக்காரன் சண்டால கைவன் எங்களை என்ன பாடுபடுத்தினான். படுக்கின்ற படுக்கையிலே பாம்புகள் விட்டு கடிக்க செய்தான். யார்? துரியோதனன். இந்த பாண்டவர் சாகட்டும் என்று சொல்லி அதாவது படுக்கும்போது எங்க படுத்திருக்கும் போது பாம்பு கொண்டு வந்து விட்டாருல துரியோதனன். என்ன பாம்பு? நல்ல பாம்பா கெட்ட பாம்பா? எல்லா பாம்பும் தான். எல்லா பாம்பும் கொண்டு வந்து. ஆமா. இப்படி படுக்கும் பாயிலே பாம்புகளை விட்டான். நடக்கும் நடையிலே நடக்கும் பொழுது நச்சுமுள்கள் நட்டு வைத்தார். குடிக்கும் ஜலத்திலே கூடூசி நட்டு வைத்தார். ஆமா. உண்ணுகின்ற சாதத்திலே அதாவது நஞ்சு கலங்கினான். நஞ்சு. ஆமா. இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ எங்களை இன்ப துன்பமாக செய்தார் அந்த பாவி துரியோதனன். இது எல்லாம் கிருபையால, என் கிருபையால. ஏய் ஏச்சாமதான் சாப்பிடுறா. இந்த கிருபையால அந்த மாமனாக விளங்கக்கூடிய பரந்தாமுடைய கிருபையால நாங்க உயிர் தப்பித்து பிழைத்தோம். உண்மையாகத்தான். இப்படி இருந்தாலும் தங்குள்ள பிரகாரம் பாதிநாடு கேட்கும் பொழுது இதோ சும்மா இருந்த பாண்டவனை வம்புக்கு வரவழைத்து ஒரு நாள் ஒரு தினத்தில் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சண்டால பாவி துரியோதன அதாவது சூது பகடையானதாடுனா. சூது பகடை என்றால் தந்திரமாக இதோ விருந்துக்கு வரவழைத்து என்று விருந்துக்கு வரவழைத்து எங்களை என்ன செய்தான் தெரியுமா? ஆடும் பகடைக்காய் அதாவது சொக்குட்டம் என்று சொல்லக்கூடிய பகடைக்காய் என்றால் தாயம். தாயகரம். இந்த பகடையானது உற்பத்தி செய்து இந்த பாண்டவர்கள் 5 வரவழைத்து தந்திர மார்க்கமாக பகடையாடினோம். அந்த பகடையிலே ஒரு விளையாட்டு விளையாடுவதாக இருந்தா அதுல அதாவது சுறுசுறுப்பா வேணும். எப்படி ஒரு கிளுகிளுப்பு இருக்கணும் அப்படி என்று சொல்லி இதோ அதாவது அந்த பாவியாகி துரியோதனங்களை செய்தான். நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தும் அதாவது விளையாட்டில ஏதாவது ஒன்று அடகு வைத்து ஆட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பாண்டவர்கள் 5 நாங்கள் தோல்வி பெற்றோம். அடிமை கொண்டோம். அப்பொழுது அருங்கிலே பாஞ்சாலியும் அடிமை கொண்டார். இப்படி அனைவர்களும் அடிமை கொண்டு 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு ஐக்காத வாசம் காலம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் தருவேன் நாடு தருவேன் என்று சொல்லி பாவியுடைய துரியோதனன் கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் 1வது சூரியவனம், 2வது ராமர் சிவனம், 3வது முருக்குமாரி சிவனம், 4வது காலமாரி சிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமத்தேன் பருவதம், 7வது கந்திர பருவதம், 8வது குரும சிவனம், 9வது ரோமர சிவனம், 10வது பாலைவனம், 11வது ஊக்கிரமணம், 12வது குரு மகாசிவனம் என்று சொல்லக்கூடிய இப்படி 12 முடித்து பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்பதற்காக யார் உலக மகாமுடிவை விட்டு நாடு கேட்டோம். நீ யார்? சொந்தக்காரனா அண்ணனா தம்பியா கேட்பதற்கு யார் என்று கேட்டான். பிறகு அப்படி பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய பாட்டன் சொத்து இப்படி போன் நம்பர் 909593
பாட்டு சுத்து பேரனுக்கு சொந்தம் என்று சொல்லி அல்லிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்திட்ட அழகு பிளேந்திர விட்டு நாடு கேட்டோம். துரியோதனன் அப்பொழுதா கொடுத்தானா, நாடு கொடுக்க மறுத்தான். பார்த்தார் என் மாமனா வரக்கூடிய கண்ண பரந்தாமனே தூதுக்கு சென்றார். நாடு கொடுக்க மறுத்து விட்டான். அதனால 18 நாள் கண்ட மகா போர்களும் யுத்த காண்டம் என்று விளங்கக்கூடிய மகா போர்களும் உற்பத்தி செய்தார். அப்படி உற்பத்தி செய்து ஆகிய எங்களை எத்தனையோ வஞ்சகம் செய்திருந்தாலும் அப்படி உற்பத்தி செய்து அந்த மாமனுடைய கிருபையால ஸ்ரீமந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால் நாங்கள் தப்பித்து பிழைத்து இதோ இந்த தர்மராஜனுக்கு மணிமகுடத்தை தரித்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 16 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 16 ஆண்டுகளில் இதோ நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை தீர்ப்பது நாட்டு மன்னுடைய கடமை. குடிமக்களுக்கு குறை என்று ஏற்பட்டால் அதை தீர்ப்பது கொற்றவுடைய கடமை. இப்படி இருக்க இந்த மன்னனாக விளங்கக்கூடிய ராஜ சிமாதலத்திலே அமர்ந்து நான் 16 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வருகிறேன். 16 வருஷமா நீதி நேர்மை நெடுமுறை தவறாமபடிக்கு நான் அரசாண்டு வருகிறேன் என்று என் நாட்டு மக்களும் என் குடிமக்களும் இந்த மன்னராக விளங்கக்கூடிய தர்மராட்சி எப்படி நன்றா இருக்கிறதா இல்லை தீமையா இருக்கிறதா என்றும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால என்னுடைய அருங்கிலி பாஞ்சாலி யாரு என் மனைவி அருங்கிலி பாஞ்சாலியும் என் தம்பிமார்களையும் சந்தித்து இந்த நான் தேச விசாரணை செய்கிறேன்லவா இதை பற்றி நம்மையும் தீமை ஏதாவது அறிந்தார்களா என்று சொல்லி இது அனைத்து நம்ம குறைக்க வேண்டும். அதுக்காக என் மனைவியாகப்பட்ட அருங்கிலி பாஞ்சாலி இருக்கின்றார். நாம் அழைத்தது என்று நீ சீக்கிரமாக அழைத்து வருகிறார். அப்படியே நேரம் தாமமாகிறது. கேளுங்கள் சபையோர்களே, தாராள் புகழ் படித்த தர்ம மன்னனாகப்பட்டவர் தன் மனைவி பாஞ்சாலியை அழைக்க பாஞ்சாலியாகப்பட்டவள் சபைக்கு வரும் விதம் காண்க.